என்னன்னு கேட்டிங்கன்னா பாஸ்போர்ட். அந்த பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகதி கிட்ட தான் இருக்குது. மகதி கிட்ட போய் என்னோட பாஸ்போர்ட்டை வந்து கொடுன்னு கேட்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை வந்து கொடுக்கல. அவங்க பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக மகதிக்கு வந்துட்டு மயக்க ஊசி வந்துட்டு போடுறாங்க. அந்த மயக்க ஊசி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டோஸ் ஆகி மகதி வந்து இறந்து போயிடுறாரு. அது வந்து தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அவர் இறந்து போனதை தெரிஞ்சுட்டு அவங்க அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகதியோட பாடியை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு அங்கே இருக்க தண்ணியில் வந்து போட்டுடுறாங்க. பாஸ்போர்ட் எடுத்து தப்பிச்சு வந்து போகிறாங்க. அங்கே தப்பிச்சு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட பார்டரில் வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு கேஸ் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்து அவங்க மேலே வந்துட்டு இது நிரூபித்ததுனால அவங்கள வந்துட்டு ஜெயிலையும் வந்துட்டு அடைக்கிறாங்க. இது எல்லாமே எப்போ நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2017 to 2018 வந்து இது எல்லாமே நடக்குதுங்க. இந்த கேஸை வந்து விசாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷா சைடு வந்துட்டு அவங்களோட லாங்குவேஜில் வந்துட்டு எதுவுமே வந்து கொடுக்கல. அவங்க கிட்ட சைன் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றப்பத்திரிக்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுதி அரேபியாவோட லாங்குவேஜில் தாங்க இருக்குது. அவங்களுக்கு எதுவுமே வந்து புரியவும் இல்லை. அதனால் அவங்க சைனை வந்து போட்டுடுறாங்க. அவங்க மேலே வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்க மேலே மரண தண்டனையும் வந்து விதிச்சிடுறாங்க.